ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாட்களாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிட்டாங்க. தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு புதிய வேலைவாய்ப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். மாநகராட்சி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா பல துறைகளில் வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 47 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 19 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி SC ST கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், இவங்க யாரும் எதுவும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மட்டும் தான் பே பண்ணணும். அது நீங்கள் 100 ரூபா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படியெல்லாம் எது கிடையவே கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் உங்களுக்கு மினிமம் அப்படிங்கிற ஆரம்ப சம்பளத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கேட்டகரிக்கு அவங்க சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சம்பளம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 25,900 44,900 தான் இது ஸ்டார்டிங் சேலரி ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும். அதிகபட்சம் அப்படின்னா 1,42,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதுவும் அனுப்ப முடியாது. ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுங்கள், ஆன்லைன் மூலிமாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம்லாம் கிடையவே கிடையாது. எல்லா துறைகள்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/6/2024 24/7/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். முழுசாக 1 மாதம் டைம் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வைஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 விதமாக எடுக்கிறாங்க. ஒன்று குரூப் பி, ஒன்று குரூப் சி விதமாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேலரி பொறுத்த வரைக்கும் அதை வச்சு தான் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,900 1,42,400 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், AFHQ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இங்கே எல்லாமே வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்னங்கிறத கீழே பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ப்ரிவென்டிவ் எக்ஸாமினர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா CBDT, CBIC இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது எந்த கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் அந்த சேலரி கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆஃபீஸர், இந்த வேலைவாய்ப்பெல்லாம் இது கீழே வருது. எந்தெந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBIC, ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் NIA, MHA, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இதில் எல்லாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 18 32 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் சேலரி. என்னென்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் மற்றும் அக்கௌண்டன்ட்டில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. CNAGயில், CGDA இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ், மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வேலைவாய்ப்பு. இதெல்லாம் குரூப் சிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 27. இப்போ நம்ம சொல்கிற ஏஜ் லிமிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஏஜ் லிமிட். அந்த என்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 81,100 இந்த கேட்டகரியில். இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஆர் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்,
டேக்ஸ் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். இந்த வேலைவாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் MESன்னு சொல்லுவாங்க, CBDT, CBIC, அதே மாதிரி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ், இதில் எல்லாம் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. குரூப் சியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 முதல் 27 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி, இதெல்லாமே சரி, எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,727 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எந்தெந்த வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் எந்த நீங்கள் எப்போ பிறந்திருக்கணும், எதுக்குள்ளே பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் தான். இந்த 2 டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் சரி. ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCனா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோர்லேயே OBC கேட்டகரினா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் SC/ST கேட்டகரினா 15 வருஷம், முன்னாள் இராணுவத்தினர்னா உங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பெண்கள் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா விடோ, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், அப்புறம் அதே மாதிரி ஜூடிக்கலி செப்பரேட்டட் மற்றும் அவங்க எதுவும் கல்யாணம் ஆகாதவங்க, இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் 40 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். இதே இதில் உடல் ஊனமுற்றோர் இந்த கேட்டகரியிலே இருக்கீங்கன்னா நீங்கள் 50 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆஃபீஸர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அதில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்டில் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்ஸ் இருந்துச்சு உங்களோட டிகிரியில் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இந்த வேலைவாய்ப்புக்கும் சேம் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்டில் படிச்சிருக்கோங்க. நீங்கள் ஸ்டாட்டிக்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்திருக்கோம் உங்களோட காலேஜ் படிக்கிறப்ப அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, அது UGO PGO ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸ்டாட்டிக் அந்த ரிலவெண்ட்டுக்கு மட்டும்தான் அது கேட்குறாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிசல்ட்னா அதுக்கும் நீங்கள் அப்படி இருக்கிறவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 100 ரூபா பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பே பண்ண தேவையில்லை. SC கேண்டிடேட்ஸ், ST கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாரும் எந்த பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் ஆண்கள் மற்றும் OBC கேட்டகரியில் இருக்க ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். 100 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணிக்கணும். இந்த 17,000 காலியிடங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம ஊரில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு புதுச்சேரியை தான். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான், அதில் பாஸ் பண்ணால் போதும், எந்த இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒன்று தான் நடக்க போகுது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. அதில் Tier 1 மற்றும் Tier 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா மட்டும் போதும். உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் அதுக்கு அடுத்தது. இதுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் டைம், 1 மணி நேரம் 20 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு வைக்கிறாங்க. Tier 1க்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எதுலேருந்தெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் இதுலேருந்து கேட்குறாங்க. இரண்டாவது Tier 2 எக்ஸாமினேஷன் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் மற்றும் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 30 கொஸ்டின் இருக்கும். 180 மார்க்குக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த 2 இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது இன்டர்வியூலாம் கிடையாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. சரிங்களா? சரி, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறத பார்க்கலாம் வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். SSCயில் கீழே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இந்த இதுக்கு கீழே தான் அப்ளை பண்ணுங்க. அப்ளை நீங்கள் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க டேரெக்டாக இங்கே லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ளை ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா மிச்சம் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு அது உள்ளே போய்க்கும். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நண்பர்கள் சொல்லுங்கன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.